பிரைஸ் தி லார்ட். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த புதிய மாதத்திலே நீ தீங்கை காண மாட்டாய். அதற்கு முன்பதாக ஆண்டவரை, நம் நடுவில் இருக்கும் ஆண்டவரை நாம் எப்பொழுது பார்க்கிறோமோ, காண்கிறோமோ, தீங்கை நாம் காண மாட்டோம். கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் அவர் நடுவில் இருக்கிறதை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பது உண்மையானால் நீங்கள் இனி தீங்கை காண மாட்டீர்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், எகிப்து தேசத்திலிருந்து பயந்து முதலாவதாக மோசே வெளியே வந்தார். ஆனால் ஆண்டவர் அவனை சந்திக்கும் பொழுது எரிகிற முட்செடியின் வழியிலே ஆண்டவர் அவனை சந்தித்தார். அந்த அதிசயத்தை பார்க்கும்படி, காணும்படி மோசே நெருங்கி போனான் என்று வசனம் சொல்கிறது. அந்த முட்செடிக்கு நடுவில் இருந்த ஆண்டவர் மோசேயோடு கூட பேசினார். நீ வா, உன்னை நான் எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். எந்த மனிதனை கண்டு பயந்து வெளியே வந்தானோ, நீ எங்களுக்கு அதிகாரியாக, நியாயாதிபதியாக உன்னை நியமித்தவன் யார் என்று கேள்வி கேட்டார்களோ, அந்த ஜனத்துக்கு உள்ளே மீண்டும் மோசே அனுப்பப்பட்டான். தலைவனாக அனுப்பப்பட்டான். மீட்பனாக அனுப்பப்பட்டான். நீங்கள் எந்த இடத்தில் வெட்கத்தோடும் தலை குனிந்து புறப்பட்டு வெறுமையாய் வந்தீர்களோ, இந்த புதிய மாதத்தில் ஒரு புறப்படுதல் உங்களுக்கு உண்டு. மீண்டும் அங்கேதானே உங்களை ஒரு தலைவனாக ஆண்டவர் நிறுத்தப் போகிறார். அந்த ஒரு பெரிய மாற்றத்தோடு நீங்கள் போய் அநேகரை மீட்கும்படி, அநேகரை விடுவிக்கும்படி உங்கள் மூலமாக கர்த்தர் கிரியை செய்யப் போகிறார். பிரச்சனைகளை பார்த்த கண்கள் எப்பொழுது ஆண்டவரை காண்கிறதோ, அந்த மனிதருடைய நிலைமைகள் மாற்றப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கை ஓங்கி இருக்கிறது. அந்த ஓங்கின கை உங்களுக்காக இந்த புதிய மாதத்தில் செயல்படும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவார். God bless you.